வியட்நாமில் நடந்த அந்த படகு விபத்தில் கிட்டத்தட்ட 15 இந்தியர்கள் இறந்திருக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 10 பேர். நம்முடைய திருச்சியை சார்ந்தவர்கள் அதில் 3 பேர். அவங்களுடைய இறந்தவர்களுடைய உடல்களை திரும்பி அவங்க மீட்டு அங்கே இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றது இருக்கட்டும். அங்கே சில பேர் அங்கே காப்பாற்றிருக்கிறாங்க. அவங்க அங்கே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. அவங்களையும் அது உரிய சிகிச்சை கொடுத்து அவங்க பத்திரமா அங்கே தாய்நாட்டு கொண்டு வருங்கிறது நம்மளுடைய ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட நான் ஏற்கனவே அன்னைக்கு விபத்து நடந்த அன்னைக்கு நான் ஒரு மனு கொடுத்துட்டு நான் செவ்வாய் அல்லது புதன், அதாவது நாளை அல்லது நாளானைக்குள்ளே இறந்தவங்களுடைய உடல்கள் நாங்கள் கொண்டு வந்துடும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு நான் அந்த இறந்தவங்களுடைய திருச்சியில் இறந்தவங்க 3 பேருடைய இல்லங்களுக்கு சென்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அந்த இறந்தவங்களோட உடல் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்துடும். அதில் ஏதாவது ஒரு 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 தொய்வு ஏற்பட்டுச்சுன்னா இல்லை காலதாமதம் ஏற்பட்டுச்சு கண்டிப்பாக நான் முயற்சி எடுக்கிறேன்னு அதையும் நான் சொல்ல போகிறேன். நான் இது முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ தான் சில மாதங்களுக்கு முன் நீங்கள் பார்த்துருப்பேன், வட இந்தியாவில் நம்ம ஒரு பெரிய ஒரு படகு இதே மாதிரி ஒரு படகு விபத்தில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பேர் இருந்தாங்க. நம்ம திருச்சியை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர், ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க கிட்ட 6 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போ என்னடா நான் பொதுவாக நான் சொல்ற ஒரு இந்த நேரத்துலன்னா, இந்த மாதிரி தொடர் விபத்துகள் நடக்குது. சுற்றுலா போற பயணிகள் பொறுத்த வரைக்கும் சுற்றுலா போற பயணிகள் தயவு கூர்ந்து அந்த 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 போற இடத்துல உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கா, அந்த மேண்டேட்டரி அந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் அவங்க அந்த 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 இது எடுத்திருக்கிறாங்களா அதுங்கிறத கொஞ்சம் பார்க்கணும், ஆய்வு பண்ணணும். அந்த உரிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடு இல்லையா, ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை தவிர்க்கணுங்கிறத. ஏன்னா ஜபல்பூர் நடந்த அந்த படகு விபத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த லைஃப் ஜாக்கெட்டே அவங்க கொடுக்கல. அவங்களுக்கு அந்த படகு அது முங்கிட்டு இருக்கும் போது அந்த லைஃப் ஜாக்கெட்டே அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கே வியட்நாமில் நடந்த விபத்தும் பொறுத்த வரைக்கும் அந்த படகு விபத்து பொறுத்த வரைக்கும் அந்த படகு ஓட்டுநர் அவருடைய ஒரு ஒரு சரியாக கவனம் செலுத்தாதனால அந்த விபத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் தலைமறைவாக இருக்கிறார் அங்கே இருக்கிறவர். அதுவும் இல்லாமல் கடுமையான காற்று அங்கே வியட்நாமில் கடுமையான காற்று, அதில் 300 மீட்டர் கரையிலேருந்து 300 மீட்டர் போகிறது விபத்து ஆயிடுச்சுங்க. இப்போ என்னன்னா, நான் எங்கே போனாலும் உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சுற்றுலா போகும்போது குறிப்பாக பெற்றோர்கள் பெரியவர்கள் நீங்கள் அந்த உரிய பாதுகாப்பாக இருக்கா அந்த இதுன்னு சொல்லி கொஞ்சம் ஆய்வு பண்ணிட்டு ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். நான் ஒரு சோகமான ஒரு இதுதான் இன்னைக்கு அந்த பல குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் அந்த திருச்சியில் இறந்தவங்க பற்றி 3 பேர் வீட்லேயும் அவங்களுக்கு 2 குழந்தைகள், திருமணமானவர்கள் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, சின்ன குழந்தைங்க. எப்படி நம்ம ஆறுதல் சொல்ல போறோம்னு தெரியல நமக்கு. சார், இப்போ இந்த முதலமைச்சருடைய கரூர் ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா அவர் இன்னும் கொத்து புரோட்டா, முன்னாள் முதலமைச்சர் அங்கே தோற்று போனாலுமே தொடர்ச்சியாக அவரை விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு. அது அரசியல் ரீதியாக விமர்சிச்சா பரவாயில்ல, கொத்து புரோட்டா இன்னும் அவங்கள ஒரு முதலமைச்சர்ன்றதை மறந்துட்டு விமர்சிக்கிறாருன்னு எதிர்க்கிறாங்க. இல்லை, நான் அவருக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அவருக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நான் கிடையாது. அவங்க கட்சியில் மூத்தவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் செங்கோட்டை என்ன மாதிரி இருக்கிறாங்க, செய்கிறாங்க. கண்டிப்பாக அவர் இன்னைக்கு உங்களை மாதிரி பத்திரிக்கையாளங்க இந்த மாதிரி விமர்சனம் வைக்கும்போது அதுக்கு அவர் என்ன பதில் அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. அதே வேளையில் எதிர்கட்சியாக இருக்கிற இன்னைக்கு இயக்கங்கள் தலைவர்கள் அவங்க கண்ணியமாக செயல்படுறாங்களா, அதை நீங்கள் எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இணையத்தில் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ அருவருப்பான சில தாக்குதல்கள் இது பண்ணுறாங்க. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு கண்ணியமான அரசியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே தான். இன்னைக்கு தாவேக்காங்கிற ஒரு புதிய இயக்கம் 50 வருஷமா 60 வருஷமா 70 வருஷமா 40 வருஷமா இருக்கிற இயக்கங்கள் அவங்க என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க. அங்கே அந்த இயக்கத்தை அந்தந்த இயக்கங்களுடைய நிர்வாகிகள் அவங்களுடைய செயல்பாட்டை ரொம்ப ஒரு அருவருப்புத்தக்க ஒரு கண்ணியமான முறையில் அவங்க செயல்படாத போது அதை அந்தந்த இயக்க தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, அது ஊக்குவிக்கிறாங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம அதனால் நீங்கள் தவறுங்கிறது இன்னைக்கு என்னென்னா, இன்னைக்கு தாவேக்கை பற்றி சொல்லாதீங்க. காலங்காலமாக இருந்த இயக்கங்கள் தலைவர்கள் அவங்களுடைய எப்படி செயல்படுறாங்க செய்கிறாங்க, அவங்க கண்ணியமான முறையில் கருத்துக்கள் சொல்கிறாங்களா. இன்னைக்கு எதிர்கட்சிகள் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் தவறு செய்தால் அதில் குறைபாடு இருக்குன்னு நீங்கள் சுட்டி காமிக்கும். அதே நேரத்தில் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, எது எடுத்தாலும் அந்த குறைபாடுகள் சொல்றது ஒரு கண்ணிய ஒரு இது ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அணுகியதால் தான் இந்த இப்போ தாவேக்கு அணுகியதால் தான் நான் தாவேக்கால சேர்ந்தேன்னு எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஆளுநர் மாளிகை புகார் அளிச்சிருக்காங்க. நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் குதிரை பேரம் திரும்பி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதாவது ஏதோ தாவேக்கா முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அதில் மாதிரி ஈடுபடுற மாதிரி செய்கிற மாதிரி சொல்லி நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிற இயக்கங்கள் நான் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் 234 சட்டமன்றத்தில் குறைஞ்சபட்சம் தொகுதிக்கு 20 கோடி செலவு பண்ணாங்க. சில அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தொகுதியெல்லாம் 80 கோடி 100 கோடியெல்லாம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான கோடி அவங்க செலவழித்து அவங்க வெற்றி பெற முடியவில்லை. அப்போ தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க போட்டி போட்டாங்க, 108 இடத்துல ஜெயிச்சாங்க. இன்னைக்கு பல எளியவர்கள் ஆட்டோ ஓட்டினவங்க, இன்னைக்கு தண்ணி கேன் போட்டவங்க, சாதாரணவங்க ஒத்த பைசா செலவு பண்ணாமல் அவங்க ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்திருக்காங்க. 1967 இந்த மாற்றம் நடந்தது.
இன்னைக்கு அதே மாதிரி ஒரு மாற்றம், சாதி மத அரசியலை எதிர்த்து பண அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மக்கள் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு பல பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்க தோத்துட்டாங்க, நீங்க இவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணி தோத்துட்டாங்க. மறுபடியும் என்னன்னா நீங்க அவங்கவுங்க பிற இயக்கங்கள், கூட்டணி இயக்கங்கள் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை ஆசை வார்த்தை சொல்றது. இப்போ எங்க கட்சியிலே 2 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்ன? அப்போ அவங்க இன்னைக்கு விலை போயிட்டாங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லையா? இது என்னன்னா பொதுவாக கண்ணாடி கூண்டுகள் வந்து கல்லெறியக்கூடாது. இன்னைக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. அதிமுக இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணி இன்னைக்கு தாவைக்கால சேர்ந்திருக்காங்க. சேர்க்கறதுக்கு என்ன காரணம்? நீங்க அதிமுக மாத்திரம் கிடையாதுங்க, திமுக கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் பல முக்கியமான நிர்வாகிகள் இன்னைக்கு ராஜினாமா பண்ணி அது வெளியில பத்திரிகையாளர் நீங்க போடுறது கிடையாது. திமுக இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு தாவைக்கா போயிருக்கிறாங்க. அப்போ 2 கட்சிகள்லையும் திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி இந்த தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் இப்படி அதாவது வந்து அவங்க திமுகவுடைய உதவியுடன் அதிமுக பாஜக அந்த கூட்டணி அந்த இயக்க தலைவர்களை பேசி அவங்க ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்க கிட்ட நம்பர்ஸ் இல்லாதனால தான் அதில் ஃபெயிலியர். முதல்ல கூட்டணி நீங்க பொது உடைமை இயக்கம், புற இயக்கங்கள், முஸ்லீம் லீக் போன்ற இயக்கங்கள் அதுக்கு ஒத்து போல அவங்களுக்கு முடியாதுன்னு சொன்னதெல்லாம் நம்பர்ஸ் இல்லாதனால தான். இல்லைன்னா இன்னைக்கு தாவேக்கா வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை வந்து திமுக அதிமுக கூட்டணி யாரு? அந்தந்த கட்சியோட நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்த்தாங்க. இன்றைக்கு திமுகவுடைய அதிமுகவுடைய இன்னைக்கு நிர்வாகிகள் இன்னைக்கு சாரசாரியா இன்னைக்கு ராஜினாமா பண்ணி இன்னைக்கு தாவேக்கா போறாங்கன்னா காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு திமுக எதிர்க்கக்கூடிய சக்தி இன்னைக்கு தாவேக்கா முதலமைச்சர் விஜயனால எதிர்க்க முடியுங்கிற அந்த நம்பிக்கையினாலதான் நம்பிக்கை எழுந்துட்டாங்க. அதிமுக தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை எழுந்துட்டாங்க. புரட்சி தலைவருடைய உண்மையான அந்த சித்தாந்த அவருடைய வழிவந்தவங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட திமுகவோட கூட்டணி ஏற்றுக்கிறதுக்கு தயார் கிடையாது. அதுதான் அடிப்படை காரணமே தவிர அந்த கட்சியோடைய இன்னைக்கு தொண்டர்களா இருக்கட்டும், எம்எல்ஏக்களா இருக்கட்டும், முன்னாள் ஆளுமைகளா இருக்கட்டும், அவங்க இன்னைக்கு தாவேக்கா பக்கம் போறதுக்கு அதுதான் முக்கியமான காரணம். திமுகலே இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு அந்த கட்சியில இருந்து காரணம் முடியல. அதிமுக எப்படி நம்ம போக முடியும்? அதிமுக எப்படி நம்ம கூட்டணி போக முடியும்? அந்த ஒரு நம்பிக்கை எழுந்திருக்கிறாங்க. இப்போ விஜய் சிஎம் வந்து அன்னைக்கு கரூரில் பேசும்போது லஞ்சம் வாங்க யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்லி முதலமைச்சரே ஓப்பனாக பேசியிருக்காது. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இன்னைக்கு லஞ்சம் இன்னைக்கு பார்ட்டி ஃபண்டு, இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பணம் வேணும், இந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஃபண்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதெல்லாம் பேச்சுக்கு இடம் கிடையாது. லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியுமாங்கிற ஒரு கேள்வி வந்து தமிழ்நாட்டில் இருந்தது. வருஷத்துக்கு வருஷம் அதை கூட்டிகிட்டு தான் போச்சு. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஆனா குறைஞ்சபட்சம் முதல்ல 2 கோடி, 1 கோடி ஆச்சு, 2 கோடி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 20-25 கோடி, ஒரு எம்பி 40 கோடி, 50 கோடி, 70 கோடி செலவு. இனிமே அரசியல் இப்படிதான் அப்படிங்கிற போது அதுக்கெல்லாம் ஒரு மாற்று இன்னைக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அது அடிப்படை என்ன? ஒரு எம்எல்ஏ வந்து 5 கோடி 10 கோடி, ஒரு எம்பி 3 கோடி செலவு பண்றாங்கன்னா அப்போ அது அந்த போட்ட காசை எடுத்தாகணும். இப்படிப்பட்ட ஒரு அரசியல், சாதி மத அரசியல், பண அரசியலுக்கு எதிரான ஒரு அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கிறார், மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் சொல்றாரு, அவர் ஊழல் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குன்னு சொல்லியிருக்கிறார். அது எந்த தவறும் கிடையாது. ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றம் சாதி மத அரசியலுக்கு எதிரான ஒரு மாற்றம், பண அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இந்த மாற்றம் பாதுகாக்கப்பட வேண்டும், தொடர வேண்டும்ங்கிறதா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லா மக்களுடைய ஒரு மன ஓட்டம். பாஜகவை எதிர்த்து சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கம் வீதி லீடர்ஸ் அமைச்சிருக்கிறார். பின்னாட்களில் ஒரு அரசியல் இயக்கமா நான் மாற்றுவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணா வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்கலாம் செய்யலாம். நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். அவர் வந்து இந்த மாநாடு நடத்துற மாநாடு பொறுத்த வரைக்கும் போதையில்லா தமிழ்நாடுங்கிற அந்த தலைப்பை வச்சு ஒரு மாநாடு நடத்திருக்கிறார். என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு செய்தியை கொண்டு வரார். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் இந்த போதை கலாச்சாரம் இன்னைக்கு தமிழ்நாடு மோசமா இருக்கு. ஆனா இதை விட பல மடங்கு மோசம் நீங்க வட மாநிலங்கள். இது ஒரு குறிப்பிட்ட மாநில அரசு மட்டும் கட்டுப்படுத்த முடியாது. ஒன்றிய அரசுக்கு இது அதிகமான இதுல கடமை இருக்கு. நீங்க பிற மாநிலங்கள் எல்லா மாநிலம் சேர்ந்து இந்த போதை கலாச்சாரத்தை இது பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து இந்த நேரத்தில் அப்படி அந்த தலைப்பில் ஒரு மாநாடு நடத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, எங்களுடைய அடுத்த பின்னாட்டில் நாங்கள் அரசியல் இயக்கமாக மாறும் பொழுது நாங்கள் சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள்ல நாங்கள் கவனம் சொல்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஒரு புதிய ஒரு அரசியல் இயக்கம் இந்த ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். நான் என்னுடைய பாராட்டுக்கள். அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா நீங்க பெரியார் அவளை இழிவுபடுத்தினாரு. இன்னைக்கு
அதே ஒரு திராவிட இயக்கம் இன்னைக்கு அதை அவர் கூட இன்னைக்கு இது பண்றாங்க, நட்பு பாராட்டுறாங்க, சரி அவரை என்கரேஜ் பண்றாங்கன்னா அதோடைய கரெக்டான ஒரு கேள்வியை அண்ணன் திரும்ப கேட்டுக்கிறார். ஏன் நீங்க எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச இன்னைக்கு அதிமுகவும் இன்னைக்கு திமுகவும் ஒரு கட்டத்தில் வந்து அந்த கூட்டணி பேசி அவங்க ஒரு ஆட்சி அமைக்கும் போது இதோட என்ன கேவலத்தை சொல்ல முடியும்? இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு சாரசாரையா இன்னைக்கு தாவேக்காக்கு போறதுக்கு காரணமே அப்படிப்பட்ட ஒரு அவங்க எடுத்த முடிவு தான். திமுக இன்னைக்கு நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. திமுக மேல எனக்கு மரியாதை இருக்கு. திமுக உடைய நிர்வாகிகள் பல தோழர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க அந்த அண்ணா டாக்டர் கலைஞரோட இதுல வந்து நிறைய நீ நல்ல ஒரு இதுல சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்க. ஆனால் இன்னைக்கு அது ஒரு பவர் சென்டருக்குள்ள போயிருச்சு. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவுகள் அதிமுக கூட்டணி சேர்ந்து எப்படியாவது ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கும்போது இன்னைக்கு அதிமுகவுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு சரிவு, திமுகவுக்கு ஒரு சரிவாக நான் பார்க்குறேன். நான் சார் திரும்ப சொல்லியிருந்தாரு பாஜக எதிர்த்து தாவேக்காவும் திமுக ஒரு அணியில் செயல்படும் தான் என்னுடைய கருத்து அப்படின்னு அவர் சொன்னது சரியான நிலையான ஒரு மனநிலை இல்லாமல் அவர் பேசுகிறாரு ஒரு குற்றச்சாட்டு. அதாவது அண்ணன் திரும்ப நான் ரொம்ப மதிக்கிறேன். இஸ் மை ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைட். ஒரு மூத்த ஒரு அரசியல் ஒரு தலைவர். நான் நாடாளுமன்றத்தில் சரி அண்ணன்கிட்ட நான் அப்பப்போ நான் கலந்துக்குவேன். நான் எனக்கு அப்பப்போ அவர் ஆலோசனை சொல்லுவார். நான் இன்றைக்கி நான் மதிக்கிறவர், இன்றைக்கி நான் மதிக்கிறேன் நான். ஆனால் இந்த விஷயத்தில் நான் வேறுபடுறேன். என்னென்னா என்னைக்கு இவங்க அதிமுக பாஜக கூட்டணி பேச ஆரம்பித்தாங்களோ எப்படியாவது தாவேக்கா வரக்கூடாது, நம்முடைய சகோதரர் விஜய் வந்து முதலமைச்சர் நாட்கள் உட்காரக்கூடாது, அப்போ என்ன வேணால் செய்யலாம், அதிமுக பாஜக கூட நம்ம பேசி ஒரு அங்கே அரசாங்கத்தை அமைக்கணும்னு நினைக்கும் அன்றைக்கி முடிஞ்சு போச்சு. அதிமுக பாஜக கூட்டணியோட சேர நினைக்கும் போது எப்படி அவங்க வந்து பாஜக எதுக்க போகிறாங்க? நீங்கள் அரசியல் ரீதியாக நான் பாஜக எதுக்குறேன்னு நம்முடைய சகோதரர் விஜய் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் நிர்வாக ரீதியாக ஒரு ஒன்றிய அரசு மாநில அரசு நீங்கள் சேர்ந்து செயல்பட சூழ்நிலை இருக்க வேறு வழி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக நாங்கள் பாஜக எதுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். ஆனால் திமுக பொறுத்தவரைக்கும் அது தெளிவு இல்லைன்னு சொல்லுவேன் நான். ஒரு மறைமுகமாக சில திரைமறைவு சில நடந்திருக்கு. உங்களுக்கு பத்திரிக்கையாளர் தெரியும். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த ஒரு ஹங் அசம்பிளின்னு வரும்போது சகோதரர் விஜய் வந்துடக்கூடாது, நாற்காலி உட்கார்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக கூட பேசினவங்க தான். இவங்க எப்படி இருக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு இதில் நீங்கள் பாஜக எதுக்குற இதுன்னு சொல்லிட்டு எப்படி தாவேக்காவும் திமுக ஒரே இதில் இருக்க முடியும்? அது வாய்ப்பே கிடையாது. சார் அண்ணாமலை சொல்லியிருக்க தமிழ்நாடு கடன் மேலும் 5 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி உயர வாய்ப்பு இல்லை. அது வந்து ஒரு நடைமுறை ஒரு சிக்கல்களை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு கிட்டத்தட்ட நீங்கள் அந்த பொதுத்துறை நிறுவனம் சேர்த்தீங்கன்னா 10 லட்சம் கிடையாது 13 லட்சம் கோடி கடன் இருக்குது. இன்னைக்கு பல திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு செய்யறதுக்கு இன்னைக்கு இப்போ நிதி நெருக்கடி இருக்கிற சூழ்நிலை, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம்னு சொல்லி இந்த வருஷம் 80,000 அடுத்த வருஷம் 80,000 கோடி தேவைப்படும் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவங்க ஆட்சி முடியும் போது கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி கடன் வரலாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தாவேக அரசு சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிதி மேலாண்மை, சிறப்பான நிதி மேலாண்மை மூலமா கடனை நம்ம குறைக்கலாம், நம்ம அந்த கடன்கள் கூடிட்டே இருக்க இந்த கூடுதல் போக்கு நம்ம தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. உதாரணம் சொல்ல கனிம வளத்தில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல தவறுகள் நடந்திருக்கு. அதில் பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய அந்த உரிய நிதி வரல. பலாயிரக்கணக்கான கோடி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதில் முறைகேடு நடந்து சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் பல நீங்கள் மின்சாரத்துறையாக இருக்கலாம், போக்குவரத்து துறை, அதுலேயும் நிறைய லஞ்ச லாவணிகள் முறைகேடு நடந்து இது அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம், சிறப்பான நிதி மேலாண்மை, இதன் மூலியமாக அரசாங்கத்துக்கு உண்டான வருவாயை கூட்டும் பொழுது நீங்கள் கடனை வந்து நீங்கள் மேற்கூட நீங்கள் கடன் வாங்கி தான் ஆனால் அதிகபட்சமாக வாங்குறதுக்கு கொஞ்சம் தவிர்க்கலாங்கிறத என்னுடைய இது. ஸோ ஒரு அண்ணாமலையோட கருத்து அவருடைய கருத்து, நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். சார் இப்போ தூத்துக்குடியில் இந்த காப்பர் பிளான்ட் அமைப்பது எதிர்ப்பு நிறைய வந்துட்டு இருக்கு சார், இதனால சார் இல்லை தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு அங்கே காப்பர் ஸ்மெல்டிங் பிளான்ட் ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும் எதுவும் அங்கே வரக்கூடாது. நீங்கள் காப்பர் வந்து நமக்கு தேவைதான், நாட்டுடைய வளர்ச்சிக்கு தேவைதான். ஆனால் இன்னைக்கு வளர்ந்த நாடுகளை பொறுத்தவரைக்கும் எந்த நாட்டிலையும் காப்பர் ஸ்மெல்டிங் இன்னைக்கு கிடையாது, அதை பேன் பண்ணியிருக்கிறாங்க. வளராத நாடுகள், வளரும் நாடுகள், ஆப்பிரிக்கா போகிற இந்த மாதிரி நம்ம மாதிரி நாடுகள் வந்து ஏமாந்த நாடுகள்லேருந்து அவங்க காப்பர் ஸ்மெல்டிங் பண்ணுறது அங்கேருந்து அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும்னா இந்தியாவில் பல இடங்கள் இருக்குது, பாலைவனங்கள் இருக்குது, அந்த மாதிரி மக்கள் வாழாத பகுதிகள், சுற்றுச்சூழலுக்கு பிரச்சனை உருவாக இடங்கள் வந்து நீங்கள் காப்பர் ஸ்மெல்டிங்கை நீங்கள் போடுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் நீங்கள் குஜராத்தில் தடை பண்ணதை நீங்கள் மகாராஷ்டிரா லைசன்ஸே கொடுத்தான், அதுக்கப்புறம் அதை எடுக்க சொல்லிட்டாங்க. அப்படி இப்போ தமிழ்நாட்டுக்கு எதுக்கு? கிட்டத்தட்ட 25 வருஷம் சட்ட போராட்டம் எங்கள் தலைவர் வைகோ பண்ணாரு, எங்கள் இயக்கம் பண்ணிச்சு. அதோடைய பல பேருடைய முயற்சினாலும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு இன்னைக்கு அங்கே ஸ்டெர்லைட் ஆலை கிடையாது, கூடாதுன்னு நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு. அது வந்து கண்டிப்பாக அது வராது. இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அதை அனுமதிக்காதுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அரசியல் விஜயும் அண்ணாமலையும் இணைந்து செயல்படும் சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் சமூக வலைதளம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி இணைஞ்சா நல்லதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது ஒன்றே நல்லவர்கள் இணைஞ்சு நல்லதுன்னு சொல்லுவேன் நான். சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி பாரு அரசியல் இயக்கமாக நாங்கள் மாற்றுவோம். நாங்கள் இதே அந்த போதையில்லா தமிழ்நாடு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசியிருக்கிறாரு, சுற்றுச்சூழலை பற்றி சொல்லியிருக்கிறாரு, நல்ல விஷயங்கள் பேசியிருக்கிறார். அவர் சொல்கிறபடி அவர் இயக்கத்தை நடத்தினானா அது நல்லதுன்னா அது வந்து தவறு கிடையாது. அதே நேரத்தில் அந்த முடிவு யார்? சகோதரர் அண்ணாமலை எடுக்கணும், நம்முடைய முதலமைச்சர் சகோதரர் விஜய் எடுக்கணும். அது நான் எப்படி சொல்ல முடியும்?
இப்ப திருச்சியில நீங்க ஜெயிச்சது காரணமே திமுக தான். திமுக இல்லைன்னா அவர் ஜெயிச்சிருக்க பாருங்க, முடியாது. அவருடைய பதவியை வந்து அதாவது- என்ன பண்ண முடியுமா அதாவது- கேக்குறாங்க. நீங்கள் ஏதோ சிந்து முற்று விடுற வேலையை வந்து நீங்கள் பண்ணுறீங்க. திமுகனாலதான் வெற்றின்னு சொல்கிறீங்கல்ல, அது முற்றிலும் தவறு. என்னுடைய வெற்றிக்கு திமுக ஒரு பங்கு, அது மாற்று கருத்தே கிடையாது. திமுக தோழர்கள் எனக்கு உழைச்சாங்க, திமுக நிர்வாகிகள் எனக்கு உழைச்சாங்க, அதில் மாற்று கருத்தை. அதே நேரத்தில் கூட்டணி இயக்கங்கள், காங்கிரஸ் இயக்கமாக இருக்கட்டும், விசிகேவாக இருக்கட்டும், பொதுவுடைமை இயக்கங்களாக இருக்கட்டும், எங்கள் இயக்கம் மறுமலர்ச்சி திமுகவுடைய தோழர்கள் பொதுவாக அரசியல் பார்க்காம, சரி இவர் ஒரு படித்தவர், இவர் வந்தால் நல்லா செயல்படுவாருங்க, அந்த நம்பிக்கையில் எனக்கு விழுந்திருக்கு. திமுகவுடைய பங்களிப்பு நான் பெரும்பங்கு இருக்கு, பெரும்பண்ணு. ஆனால் அவங்க மற்றவனால நான் வெற்றி பெற்றிருங்க நான் ஒத்துக்க முடியாது. அது அதே நேரத்தில் நாங்கள் எங்களால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க, அதனால் நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க சொல்கிறீங்களே. புதுவை உட்பட 40 இடத்துல ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். என்ன சொன்னிருக்கீங்களா, சவால் விட்டுருக்கல, ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், இன்றைக்கே பண்ண சொல்லுங்கள், அறிக்கை விட சொல்லுங்கள், நான் ராஜினாமா பண்ணுறேன். தில் இருக்க கேட்குறேன், நான் தைரியம் இருக்கான்னு கேட்குறேன். நான் சொல்கிறாங்களே இந்த மாதிரி ராஜினாமா பண்ண சொல்லுங்க, தலைமை வச்சு சொல்லுங்கள், நான் தயார். இன்னைக்கு வைப்ப தேர்தல் வைப்போம், 40 இடம் போயிடும். செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.